ஓகே, சரி. இப்பொழுது நாம நிறைவு பகுதிக்குள்ளாக வந்துவிட்டோம். இந்த வாலிபர் கூட்டமானது, ஒரு நாள் வாலிபர் முகாமானது இந்த நேரத்தோடு என்ன செய்யப்படுகிறது, நிறைவு பெறப்போகிறது. அதற்கு முன்பாக உங்க கூட கடவுள் பேசணும்னு ஆசைப்படுறாரு. நான் பேச மாட்டேன், என்னை மறைச்சு இன்னைக்கு உங்களை கடவுள் சந்திக்க போகிறார். சரியா? உங்களை படைச்ச, உங்களுக்காக உயிரே கொடுத்த உன்னதமான ஆண்டவர் உங்களை சந்திக்க போகிறார். சரியா? இப்போ இந்த முகாமுக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருந்தோம். என்ன தலைப்பு? நோட்டீஸ்ல பாத்தீங்கன்னா என்ன தலைப்பு? அனலாய் இது. இந்த அனல்னா என்னது? அனல் மின்சாரம் பார்த்திருப்போம்ல, எப்படி அனல் எப்படி வரும்? குறிப்பா நம்ம ஊர்ல இந்த கறிக்கட்டை பார்த்திருக்கீங்களா? கறிக்கட்டை, ஒரு கறிக்கட்டை மட்டும் என்ன செய்ய முடியாது, தீ வச்சு ஒரு பெரிய அனலை உருவாக்க முடியாது. ஆனா அந்த ஒரு கறிக்கட்டையில அனல் இருந்ததுன்னா அது நிறைய கறிக்கட்டையில என்ன செஞ்சிடும், அனலாக மாற்றி விடும். அனல்னா என்ன தெரியுமா? அந்த கொஞ்சம் கறியை எடுத்து நெருப்புல போட்டோம்னா, நல்லா கேட்டுடுங்க, நெருப்பு வேற, கங்கல் வேற, அனல் வேற. நெருப்பு வந்து கறி என்ன செய்யும், கங்கலாக மாற்றும். அந்த கங்கல்ல இருந்து நமக்கே தெரியாம, கண்ணுக்கு தெரியாத ஒரு வேர் உற்பத்தி ஆகும். அந்த வேர் தான் அனல். அது என்ன செய்யும் அப்படின்னா, அந்த நல்லா கவனிங்கம்மா தம்பி, நல்லா கவனிங்க. ஒரு பேப்பரை நீங்க அந்த கங்கல்ல கொண்டு வைப்பதற்கு முன்பே அந்த கறிக்கட்டைக்கும் அந்த காற்று வளிமண்டலத்துக்கு இடையில ஒரு வேர் இருக்கலாம், அது உடனே அதை என்ன செய்யும், தீ பிடிக்க செஞ்சிடும். அப்ப அந்த கறிய, அந்த கங்கலை எதுவுமே டச் பண்ண விடாதபடி இந்த அனல் ஆனது என்ன செஞ்சிடும், எரித்து விடும். ஒருவேளை தண்ணி வந்ததுன்னா தண்ணிய ஆவியாக்கி விட்டு விடும். எதுவும் கிட்ட வராதபடி செய்யும் இந்த அனல். அனல் வந்து முதல்ல தீயாகும், அந்த கறி அதுக்கப்புறம் என்ன செய்யும், கண்களாகும். அந்த கண்கள்ல இருந்து என்ன செய்யும், அனல் உருவாகும். இப்போ நீங்க ஏன் அனலாக இருக்க வேண்டும்? ஒரு கேள்வி இருந்துல்ல, அனலா இருந்து சொல்றாங்களே, ஏன் அனலா இருக்கணும் அப்படின்னா, ஒண்ணு எந்த வெளிய வஸ்துகள் வந்தோ, வெளியே உள்ள பிரச்சனைகள், எந்த ஒரு காரியமும் வந்து உன்னை டச் பண்ண விடாதபடி நீ அனலாய் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஒருவேளை உலக பாவ சிந்தைகள், உலக ஆசை இச்சைகள் உன்னை அப்படியே அமுக்கி போட்டுலான்னு சொல்லி உன் பக்கத்துல வந்ததுன்னா, நீ வெறும் அனல் இல்லாம வெறும் கரியா இருந்தன்னா நீ இப்ப நனைந்து குளிர்ந்து போய்விடுவாங்க. ஆனா உண்ட அந்த அனல் இருக்கும் என்று சொன்னா, வெளியே இருந்து தண்ணி ஊற்றினாலும் அது ஆவியாகி போய்விடும். வேற ஏதாவது பொருட்களை போட்டு உன்னை அமுக்கி விடலாம் என்று மறைத்தாலும் அது எல்லாம் எரிந்து என்ன செஞ்சிடும், சாம்பலாய் ஓடிவிடும். அப்போ நீ பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அனலாய் இருப்பது அவசியமாக இருக்கிறது. நீ பரிசுத்தமாய் இருக்கணும்னா, ஏன் அனலாய் இருக்கணும் அப்படின்னா, நீ பரிசுத்தமாய், அதாவது பாவம் ஓட்ட வராமல் இருப்பதற்கு நீ அனலாய் இருப்பது அவசியமாக இருக்கிறது. அடுத்தது இன்னொரு அனலா இருந்து என்ன செய்யும், என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அனல்ல தான் என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த அனல் எங்கெல்லாம் பார்த்திருக்கீங்க, எங்கெல்லாம் பார்த்திருக்கீங்க, இந்த கங்கை எங்கெல்லாம் உற்பத்தி பண்ணுவாங்க, இந்த கறிக்கட்டையை போட்டு அதை எங்கெல்லாம் அனல் ஊட்டுவாங்க, எங்கெல்லாம் பார்த்திருக்கீங்க, எங்க பார்த்திருக்கீங்க? கொல்லப்பட்ட போயிருக்கீங்களா? கொல்லப்பட்ட இரும்பு அடிக்கிற கொள்ளை போயிருக்கீங்களா? அப்போ சாதாரண இரும்ப ஆயுதமாக மாற்றுவதற்கு அப்படின்னா, பயனில்லாத ஒரு வஸ்துவை பயனுள்ள வஸ்துவாக மாற்றுவதற்கு அனல் அவசியம். நீ எதுக்கு அனலா இருக்கணும் அப்படின்னா,
உன்கிட்ட ஒரு காரியம் வருதுன்னா அதை பயனுள்ளதாக மாற்றுவதற்கு, அதை பயனுள்ளதாக மாற்றுவதற்கு உடையவனாய் மாற்றுவதற்கு நீ அனலாக இருக்க வேண்டும். அனல் மட்டும் இல்லைன்னா நீ கால போட்டுட்டு இப்படி ஆட்டுறிய, அது இல்ல. கழுத்துல அழகா போட்டுட்டு இன்னும் பசங்க 2 பட்டரை கலத்தி விட்டுடுவான். எப்படி